ஜெம் சினிமாஸ் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நான் உங்கள் விஜே ஆரோன். அதாவது இன்னைக்கு ஆரோனு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, போன வாட்டி ஆண் பாவம் பொல்லாததை பற்றி பேசிட்டோம். இல்லை அதான் பொல்லாத பற்றி பேசி சூடோ ஃபெமினிசம் பற்றி பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஆண் பாவம் பொல்லாததை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இந்த ரியல் ஆண் பாவம் பொல்லாது. அதாவது நீங்க எல்லாம் ஆண் பாவம் பொல்லாதுன்னு உடனே படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு நினைக்க போறீங்க. ஆனா அது கிடையாது. உண்மையிலே வாழ்க்கையில வந்து தினந்தோறும் ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டங்களை இப்போ ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம். அதனால வந்து எடுத்து விட்ருங்க. அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போயிடுறோம். ஸோ நீங்களும் வந்து ஏதாவது ஆண் பாவம் உங்கள் ஆண் பாவத்தை வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போயிடலாம். ஓகே, நான் உங்கள் விஜய் அபிஷேக். நான் உங்கள் விஜே ஆரோன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதாவது வந்து ஆண் பாவம் அப்படின்னா ஆணா பிறந்ததே ஒரு பாவம் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல. பிறந்த உடனே வந்து அவனுக்கு வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி சட்டம் தலையெழுத்து தெரியாத ஒரு தலையெழுத்தா இருக்கிறது வந்து ஒரு ஆம்பளையா பிறந்தப்ப வந்து நீ மாட்டிக்கிட்ட தீர்மானம் ஆயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்றதான். ஒரு ஆம்பளையா பிறந்ததே ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி தான் ரியல் ஒரு ஆண் பாவம் பொல்லாது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதாவது ஆண் பாவம் பொல்லாத படத்திலேயே வந்து அது சூடோ ஃபெமினிசம் அகேன்ஸ்டா படம் எடுத்திருப்பாங்களே தவிர உண்மையான ஆண் பாவம்னா என்ன அப்படின்றது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெண் பாவம்னா என்ன எடுத்துக்குவோம் எல்லாருமே. ஒரு பெண்ணா இருந்தா ரேப் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அது போக வேற என்ன சொல்லுவாங்க, அடிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, உடைக்கிறாங்க, முடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் சைடு வந்து சொல்றாங்க. அதை கீழே அமுக்குறப்போ மேலே எழுந்து வர்றதுதான் ஃபெமினிசம் அப்படின்றது. ஓகேவா? அதாவது நாங்க அது எல்லாமே இருக்கிறது தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனா பசங்களுக்கும் இது இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சத்தியமா பசங்களுக்கும் இது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கேன். அந்த பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து அபியூஸ் பண்றான் அப்படின்றப்போ வந்து பையன் பொண்ணு அப்படின்ற ஒரு ஜெண்டர் பயாஸ். என்னைக்காவது ஒரு பையனே அபியூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வாட்? நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? ஒரு பையனே அபியூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அகாதப்பட்ட மக்களே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது காலேஜ் சேர்றதுக்காக எங்கள் ஊரில் இருந்து நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர் போய் அட்மிஷன் போட்டாச்சு, பணம் கட்டியாச்சு. நான், எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவங்களோட அம்மா, மொத்தம் 4 பேர் தான் போனோம். ரிட்டர்ன் வரப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் மாட்டிக்கிட்டோம். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி வரணும். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் தஞ்சாவூருக்கு இருந்தது. எங்கள் ஊர் மன்னார்குடி கிடைக்கல. ஸோ தஞ்சாவூரில் வந்து கரெக்டாக நடுராத்திரி ஒரு 2:30 மணிக்கு கொண்டு வந்து விட்றான். அடுத்த பஸ் எங்களுக்கு 4:30 மணிக்கு. ஓகேவா? நடுவில் ஒரு கேப் இருக்கு, 2 மணி நேரம் கேப் இருக்கு. நானு, எங்கள் அம்மா, அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா. அந்த டைம்லேயும் சுண்டல் இருந்தாங்க. சுண்டல் வாங்கி தின்னுட்டு இருந்தேன் நான். அப்புறம் வாட்டர் பாட்டில் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சோன்னே தம்பி இங்கே இதாகிட்டாப்புல, வெளியேற்றணும், சிறுநீரம் கழிக்கிறதுக்காக நான் பாத்ரூமுக்கு போனோம். இதாகிட்டோன்னு நான் அதை தப்பா இல்லை அப்படிலாம் கிடையாது. டேய், ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஓகே, ஃபோன்லேயும் அந்த டைம் வந்து சார்ஜ் இல்லை. ஃபோனில் சார்ஜ் ஃபுல்லாக டவுனு, சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சு சொல்ல போனோம் அப்படின்னா. அப்போது வந்து நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன். காசு 5 ரூபா ஒன்றுக்கு போகிறதுக்கு போகிறேன். போயிட்டு சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகிறேன். சரி, ஓகே, இதுக்கு வந்து அது என் கமெண்ட் செக்ஷனில் போகிறேன். போனோன்னா வந்து நான் போகிற மச்சான் கட்டையாக கட்டியிருக்காங்க. சரியா? ஓகே, கட்டையாக கட்டியிருக்காங்க. நான் போய் அடிச்சுட்டு இருக்கிறேன். இப்படி என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்னாப்புல. எடிட்டர் அப்படியே போட்டுருவாங்க. அதே தம்பி பார்த்து போடுறதுனா பக்கத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 to 26 இருக்கும் மச்சான். ஓரளவு யங்கு தான் அவர். வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு அடிச்சுட்டு, அவரும் ஒன்றுக்கு அடிச்சுட்டு இருக்காரு. சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்படி இருக்கிறவரு இப்படி பார்த்தாரு. நான் பார்த்துட்டேன். நான் அப்படின்னா, தம்பி இல்லை தம்பி, அங்கே தண்ணி வருதான்னு பார்த்தப்பா அப்படின்னாரு. இதில் தண்ணி வரல, தண்ணி வருதான்னு பார்த்தேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இதுலேயும் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிடுக்கிடுன்னு வடிவேல் இதில் போட்டு அடித்தோன்னே ஒருத்தர் ஓடுவான் தெரியுமா, சட்டை ஓட்டேன் வெளில. நான் ஓடனோடனே ஃபோனில் சார்ஜ் இல்லை.
நான் என்ன பண்ணுறேன், பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இங்கே சார்ஜ் ப்ளக் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நான் ப்ளக் பாயிண்ட் இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று அங்கே இருந்துச்சு. இப்போ சார்ஜ் போட்டு இப்படி நின்றுட்டுருக்கேன். பின்னாடியே வந்தார் அவர். வந்துட்டு தம்பி எங்கே போகணும் அப்படின்னாரு. இல்லை நான் ஊருக்கு போகிறேன், சார்ஜில் சார்ஜ் போடுறேன். ஃப்ரீயாக தான் வாங்கினேன், என் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு. நீ வானாயிட்டு ஒரு ரூமுக்கு வந்தால் நீ சார்ஜ் ஐயா போடுவேன், ப்ளூடூத் டிவைஸ் இஸ் கனெக்டட் அப்படின்னு நான் உடனே வந்து இல்லைண்ணா நான் இதிலே போட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் என்கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது பக்கத்தில் நிற்கிறாரா அந்த ஆள். நின்றுட்டு இருக்கிறப்போ டக்குன்னு என்ன பண்ணார், டக்குன்னு இப்படி கையை போட்டார். சொல்கிறேன் இப்படி கை போட்டார். கை போட்டவர் சொல்லுங்கண்ணா அப்படி சொல்கிறேன். எனக்கு என்னன்னா நான் இப்போ சின்ன பையன், அதான் 12th படித்து முடிச்சிருந்தேன் நான். எனக்கு பெருசாக யாரையும் எதிர்த்து பேசவும் தெரியாது. இப்படி கையை வச்சுட்டாரு இருந்தாலும் வச்சோடனே நாளைச்சு சும்மா டக்குன்னு பின்னாடி போய் பம்பை போட்டு டக்குன்னு அமுக்கிட்டாரா. எனக்கு கதி கலங்கிருச்சு எனக்கு அந்த நிமிஷம். எனக்கு என்னன்னா டக்குன்னு அம்மா அப்படின்னு கத்திட்டேன் நானு. அதுக்கப்புறம் ஓட்டான், தெரியல மேபி வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு ஓட்டேன் நானு. அவர் ஓட்டாரு, கத்துனோன்னு அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. அப்பதான் நான் யோசிக்கிறேன் நானு, என்னடா அது இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்றது. அதாவது அபியூஸ்ன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் அபியூஸ் இருக்கு நடக்குது. ஆனா இந்த அபியூஸ் பெரிய அபியூஸ், அதோடது பெரிய அபியூஸா இருக்கு. அது இது ஒண்ணு ஒரு பக்கம் சொல்றப்ப வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது நான் வந்து தம்பி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு, நான் மாட்ட வேண்டிய இடங்கள்ல வந்து ஒரு 3 இடத்துல மாட்டிருந்திருக்கேன். ஒரு இடத்துல வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். பஸ்ல போய்கிட்டு இருக்கோம், ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு 8 o'clock 9 o'clock அந்த டைம் தான். உனக்கே தெரியல, அந்த சோழிங்கநல்லூர் சைட்ல இருந்து வரப்போகுது. அதான் சோழிங்கநல்லூர் சைட்ல இருந்து வரப்போ வந்து அந்த பஸ் வந்து எப்பவுமே யூஸ்வலா வந்து ஏசி பஸ் வேற, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. சரி, ஒரு வயசானவர் வந்து வயசானவர்னா ஒரு மிட் டே ஒரு 30 to 40 50 ஏஜுக்குள்ளே தான் இருக்கும். வந்துட்டு வந்து டீசெண்டாக இருந்தார் பார்க்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டு இருந்தேன். உட்காந்துருந்தாரு. தம்பி என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க ரொம்ப கேஷுவலாக பேசுனார். நானும் சரி ஓகே கேஷுவலாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் சார், இப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ரொம்ப நாள் கிட்ட பேச்சு கொடுக்க எனக்கே லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிச்சு. நான் ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து யூஸ்வலாக எனக்கு ஒரு பேட் ஹேபிட்னு தாண்டி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நான் பாட்டு கேட்டால் தலையை இவென்ச்சுவலாக ஆட்டினே இருப்பேன். எனக்கு அது ஏன்னு தெரியாது. பண்ணிகிட்டே இருந்தார். சரி நான் பாட்டு கேட்டே இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணார், பேக்கை நவுத்துற மாதிரி இந்த தொடைய இப்படி லைட்டாக உரசினார். ஓகே சரி தெரியாமல் நடந்திருக்கு போல, நானும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உக்காந்துட்டேன். அப்புறம் பேக்கில் இப்படி விட்டு இப்படி எடுத்து கை அங்கே வைக்கிற தொடைக்குள்ள விடுறாரு. தொடையில வச்சாரா இல்ல மடியில வச்சா? அப்படியே இப்படி வராரு. ஓகே. அவர் வந்து தொடையை நோக்கி வந்தவர் வேற எங்கேயோ போக பார்த்தாரு. ஆனா ஏந்திருங்கண்ணா அப்படின்னு, சார் ஏந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லி கத்திட்டேன். என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். கத்த ஆரம்பிச்ச உடனே வந்து இல்லப்பா ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு, சார் இங்க பிளேஸ் எங்கேயும் அங்க மட்டும் இது பண்ணுங்க, சும்மா தேவையில்லாம இது பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. உங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விடுங்க, எதுக்கு ஏன் பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுதான் அப்போ அந்த டைம் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து ஒரு 2 to 3 years பேக் இது நடக்கும். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர்டா ரொம்ப இதாயிடுச்சு. ஆனா அது சென்னை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு பட் ஆண்களுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஏந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நின்றுட்டே இருந்தேன், யாருமே எதுவுமே கேட்கல. ஆனால் வந்து நான் இறங்க போகிறப்ப கரெக்டாக வந்து ஆனால் அந்த ஸ்டாப் நிற்கல அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன். அப்படியே இறங்க போகிறப்ப வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இறங்க போகிறதுக்கு அப்புறம் கேட்குற அந்த கண்டக்டர், நோ அப்பயே கேட்கறத விட்டு இப்போ வந்து கேட்குறீங்க போனா அப்படின்னு சொல்லி டென்ஷன் இறங்கிட்டேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நான் அந்த காலேஜ் டைம்ஸ் படிக்கிறப்போ வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். மாடலிங் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து நம்ம யூஸ்வலி அரகுற ட்ரெஸ் போட்டு நடந்துட்டு இருந்தியா? இல்லை அந்த மாதிரி மாடலிங்னாலே எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அப்படி கிடையாது. அது ஒரு டைப் ஆஃப் திங் தான், அது எக்ஸாக்டாக எல்லாருமே அப்படி தான் பண்ணுன்றது கிடையாது. நான் வந்து இந்த மாடலிங் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து மாடலிங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்பில் வந்து நான் வந்து இந்த பேஜெண்ட் நடக்கிறவங்க அந்த சொல்லுவாங்க, மிஸ் இந்தியா, மிஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ் சென்னை அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தப்போ வந்து நாங்கள் வந்து யூஸ்வலி என்னன்னா வந்து ஷூட்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் ஷூட் பண்ணி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணோம். அப்படி ஒரு மாடலிங் கம்பெனி வந்து என்ன பண்ணுச்சு, நான் அப்ரோச் பண்ணிச்சு. பண்ணவங்க வந்து ஒரு லேடி, எல்லாமே கேட்டிருந்தாங்க, என்னோட ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருந்தாங்க, போர்ட்ஃபோலியோ கேட்டிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே அமுச்சு விட்டேன். அமுச்சு விட்டதுக்கப்புறம் வந்து ஐ நீட் அ ஃபேவர் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே டெல் மீ வாட் அப்படி. இதெல்லாம் நான் வந்து 2021 அந்த டைமில் இருக்கும். டெல் மீ ஐ நீட் அ ஃபேவர் அப்படின்னாங்க. டெல் மீ வாட் அப்படின்னு கேட்கும்போது வந்து ஐ நீட் யுவர் பிக்சர், ஐ ஹவ் ஆல்ரெடி சென்ட் தட் அப்படின்னா வித்தவுட் ட்ரெஸ் அப்படியே சொன்னாங்க. ஓ மை காட், வித்தவுட் ட்ரெஸ் லைக் அண்டர்வேரோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அதுக்கப்புறம் வித்தவுட் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு எனக்கு ரொம்ப என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வந்து
ஒரு தப்பான மாடலிங் கம்பெனி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நோ ஐ எம் நாட் கம்மிங். எனக்கு தெரிஞ்சு இவனை ப்ளூ ஃபிலிம்க்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்பதான் தெரியுது எனக்கு. அப்போ சின்ன பையன்ல நினைச்சு பாருங்களேன். யாரோட ஒரு ப்ளூ ஃபிலிம்ல இருக்கா எடிட்டர், ஒரு போஸ்டர் ஒன்று போடு, கவர்ச்சியா இருக்கணும் யாரோட இதுல. சரியா? ஓகே. ஜானி மாமா கிடையாது நான். ஓகே. நான் வந்து அப்போ இது பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த அந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். மொத்தமாக அதை பண்ணி ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ இதை பற்றி வந்து பிக் பாஸ்ல வந்து ஒருத்தருமே பேசியிருப்பார். இந்த மாதிரி வந்து மெயிலுக்குமே வந்து சில ஒரு சில விஷயங்கள்லாம் அண்டர் பண்ணாங்க, அவங்களுக்குமே ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த மாதிரி இது பெருசாக நடக்கல. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து என்னோட தொடைய தடவறதோட நிப்பாட்டிட்டாரு. தொடைய தடவும் போது படால்னு அடிச்சு அப்படி. ஓகே. இப்போ வந்து நீ சொல்லிட்டு இருக்கிறப்பயே ஒரு விஷயம் வந்து ஒன்று சொன்னேன். அதாவது பஸ்ஸில் வந்து யாருமே கண்டுக்கல, நான் இறங்குறப்பதான். இதுவே ஹானஸ்டபுளாக வீடியோ பார்க்குறவங்களும் சரி எல்லாருமே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு பொண்ணு ஏந்திரிச்சு ஒரு இடத்துல கத்திருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? ஆப்வியஸ்லி ஒரு 10 பேர் வந்து கேட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. டைரக்ட் ஆக்ஷன் தான் அங்கே நடந்திருக்கும் இல்லையா? இதுதான் நான் சொல்கிறேன். அதாவது பெண்களுக்கு வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லை, எங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல சத்தம் போட்டாலுமே உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ இப்போ என்னை ஒருத்த போட்டு அடித்தாலுமே வந்து தடுக்க மாட்டாங்க யாருமே, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இது ஒரு பொண்ணை ஒரு பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல நின்று அரைகிறான் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது நிப்பாட்டி கேட்பாங்க. கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்ன நீ ரோட்டில் நின்று சத்தம் போட்டுட்டு இருக்க, எப்படி நீ அடிக்கிற, நீ தான் எதாவது நீ வீட்டோட வச்சுக்க, வேற எங்கேயாவது போய் வச்சுக்க, இங்கே நீ நிற்கக்கூடாது, இங்கே நீ சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இதுவே ஒரு பொண்ணு நீ நடுவில் நிற்க வச்சோம், நீ செருப்பால் அடித்தாலும் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, ஓ அப்படி வரீங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்களே தவிர இந்த ரியல் பாவம்ன்றது வந்து ஒரு பையனா பிறக்கிறதா. இதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து நீ வந்து ஒரு கேஸ் போய் ஃபைல் பண்ணுற, ஓகே, போலீஸ் ஸ்டேஷன்லையோ இது ஃபைல் பண்ணுற, ஒரு பொண்ணு வந்து என்ன அபியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறேன். அப்படி நீ ஃபைல் பண்ண அப்படின்னா அங்கேருந்து வர கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன ப்ரூஃப், ஓகே என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்பாங்க. இதுவே ஒரு பொண்ணு நேராக போயிட்டு இந்த மாதிரி என்னை வந்து அபியூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னா அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ பண்ணலன்றதுக்கான ப்ரூஃபை காட்டுன்னு சொல்லி ஆம்பளை கிட்ட கேட்பாங்க. இப்போ நான் பண்ணலை, சீரியஸ்லி நான் ஒரு பொண்ணை நான் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ என் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ஸ்டேஷனுக்கு போய் நான் பண்ணலைன்றதை ப்ரூஃப் பண்ணணும். எஸ், ஓகேவா? இதுவே ஒரு பொண்ணு என்ன பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு நீ ப்ரூஃப் பண்ணு. கண்டிப்பா இல்லை, அதாவது ப்ரூஃப் வந்து ஆன் சைடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத சட்டமாக ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்து சிலர்லாம் வந்து வச்சுக்கோங்க, இப்போ நம்ம எங்கேயுமே போனால் இப்போ டக்குன்னு போ நம்ம எடிட்ரு யூகேஸ்டே போ இப்படிலாம் ஒன்று வந்துச்சா ஜாலியாக அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறான். என்னையாடா கலாய்க்கிற, ஏற்றுக்கிறான், அது ஒன்றும் இல்லை பழைய கணக்கு. ஆனால் மெஜாரிட்டி வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு அவேர்னஸே இல்லாமல் நிறைய ஆண்களே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட மோசமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன பண்ணா பையன் யூஸ்வலா பசங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்துவோம்ல, அந்த மாதிரி போயிட்டு எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமாவே இருக்கு. அப்போ பசங்களோட தான் சுத்திட்டு இருக்கேன். நாங்க பசங்களோட போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் வந்து எல்லாருமே வந்து பிறந்தநாள் ட்ரீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பில்லு பே பண்ணுறவர் அவர் தான் பிறந்தநாள் பையன், பில்லு பே பண்ணுறவர் அவர் தான். இவர் எல்லாமே என்ன பண்ணுறாரு, நாங்கள்லாம் சாப்பிட்டு வெளியே கிளம்பி வந்துட்டோம், அவர் பில்லு பே பண்ணுறதுக்காக வராரு. அப்போ தான் கடைசியாக சாப்பிட்டு கை கழுவுறதுக்காக உள்ளே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியே வரான். உள்ளே போன இடத்துல வந்து ஒருத்தர் அவர் டோரை மறைச்சி வழியை மறைச்சி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி கேட்டிருக்காரு, பண்ணு அப்படின்றாரா? நான் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவன் வந்து பண்ணுட்டானா இல்லன்றானா. ஓகே, அவன் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், என் நண்பன் யாரோ ஒன்று இருக்கா அவனை வர சொல்றேன் அப்படி சொல்லக்கூடிய ஆள் அவன் என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்ட உடனே வந்து சத்தம் வந்து நாங்கெல்லாம் உள்ள அடிச்சோம், ஏய் கைகளை ஓகே அந்த அடிச்சான், ஓகே இவன் அடிச்சிட்டான், சத்தம் வந்துச்சுன்னு அரைஞ்சிட்ட உடனே வந்து அவன் எல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் அப்புறம் கேட்குறோம், இவன் இல்லை ஒன்றும் இல்லை கிளம்பி வாடின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் கேட்குறேன் என்னடா ஆச்சுன்னா, சான் இப்படி என்ன கேட்டான் மச்சான் அப்படின்னு. எனக்கு உன்னையா அப்படி நான் அப்போ சின்ன பையன் நான் எல்லாம் அந்த டைம்ல வந்து எல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். அவன் கேட்கும்போது நான் ரொம்ப ஃபன்னியா உன்னையா டேய் நீ கலாய்க்க மாட்டேதானா உன்கிட்ட சொன்னேன், நீ என்ன அப்படி பேசுறேன்னா சரி விடு இல்லையா ஆட்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி மச்சான் வீடியோலயே சொல்லிட்டியாடா வெளியே சொல்ல மாட்டேன்னு. ஆனா பேர் யாரும் சொல்லல, ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை விடு மச்சான் அது பார்த்துக்கலாம், நீ பெருசாக அதை எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து
அதாவது வந்து விமன் எப்படி வெளியில வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றாங்களோ அதே அதே மாதிரி harassment அதே பசங்களும் feel ஹராஸ்மெண்ட்ஸ் ஆண்களுக்கும் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது வந்து வெளியே சொல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்களே இன்னைக்கு ஏன் வெளியே சொல்றோன்ற பட்சத்துல பாக்குறோம். அவேர்னஸ்க்காக தான். இதை வந்து நாளைக்கு வேற யாருக்கும் இது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மட்டுமே தான் சொல்றோமே ஆனா தாண்டி நம்ம தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்லயே பார்த்துட்டே தான் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல கூட ஒரு பையன் ரேபிடோ ஓட்டிட்டு இருக்க ஒரு பையன் பின்னாடி ரேபிடோல ஏறி உட்காந்து போயிட்டு வந்திருக்கான். அவர் வந்து டக்குன்னு முதுகு அப்படி சொய்கிற மாதிரி வந்து அவனோட ஆண் உருவம் வந்து இப்படி தட்டி தட்டி தூக்கி இருக்கிறாரு. இப்படி என்னமோ இப்படி இல்ல மச்சான் இப்படி இப்படி சொரியறான்னு வச்சுக்கேன் சொல்றேன் நானு. இப்படி சொரிய போறப்போ இப்படி சொரிய போற வீடியோலாம் வந்துச்சுடா. நான் பார்த்த வீடியோலாம் பழக்கம் இருக்கு போல. வீடியோலாம் பார்த்தேன் நான். அதனால நான் சொல்றேன் இல்ல உன்கிட்ட கேட்கவே செஞ்சிருக்காங்க. நீலாம் பேசவே கூடாது. கேட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்டே இவன் தான் நினைக்கிறேன். இவனுக்கு ரீசெண்டா 2ஆம் தேதி பர்த்டே வர முடிஞ்சிச்சு. ஏய் இது எப்போ முன்னாடி நாங்க காலேஜ் அப்படின்னு நீ சொல்லுவ, இருந்தாலும் தரல. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மென்னா பிறக்கிறது வந்து ஒரு பெரிய சாபக்கேடுன்னு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஆரோனுக்கெல்லாம் 28 வயசு ஆகுது, இன்னும் அவன் கல்யாணம் பண்ணல. இப்போ வந்து இப்போ ஆரோன் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா ஆதார் கார்டு எடுத்து காட்ட சொல்லுது. 27 வயசு சாரி என்னப்பா 42ஆ 20 வந்த கான்செப்ட் பேசுங்க. என் வயசை பத்தி பேசுறீங்க நீங்க. ஆனா வந்துறீங்க. இப்போ என்னன்னா இப்போ வந்து ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணணும் இல்ல. இப்போ அது ஏன் நீங்க உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன கேக்குறேன், லைவ் சரி உதாரணத்துக்கு சிவா ப்ரோ இருக்காரு, கேமராமேன் சிவா ப்ரோ இருக்காரு. கூடி சீக்கிரம் விஜய் வேற பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே கூடி சீக்கிரம் சிவா ப்ரோ நீங்க பாப்பீங்க. இப்போ சிவா ப்ரோ எத்தனை வயசு ப்ரோ உங்களுக்கு? சரி 25 to 30 ஒரு 29 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ அவர் இருக்காரு அப்படின்னா, இப்போ நான் பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து கம்பல்சரியாக ஒரு 3 கேள்வி கேட்பாங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரா, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, முடிஞ்சு. ஓகேவா? சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, மேண்டட்டரி. அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி இருக்காங்களா, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா, தங்கச்சி இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா, நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குன்ற ஒரு கேள்வியும் கேட்பாங்க. இதுவே ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் இல்லை, பொண்ணுங்களுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் உமன். இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் மென், அவ்வளோதான். ஓகேவா? பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த கல்யாணத்துக்கான ப்ராசஸ் போயிடும். ஒரு பையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, என்ன சம்பாதிக்கிறான், என்ன படிச்சிருக்கான், எவ்வளோ வேலை பார்க்குறான், என்ன வேலை பார்க்குறான், வீடு இருக்கா, கடன் இருக்கா, அண்ணன் தம்பி இருக்காங்களா, தம்பி கல்யாணம் ஆச்சா, தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கானா, தம்பி என்ன பண்ணுறான், கேஸ் இருக்கா, லொட்டு இருக்கா, லொசுக்கு இருக்கா, எல்லாம் இருக்கா, மூட்டு வலி இருக்கா, ஆண்மை குறைவு இருக்கா, எல்லாமே கட்டுருவாங்க. ஆனால் பெண்களுக்கு அது எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஆமாம், இது யூஸ்வலா நடக்குது. ஆனா இப்போ நான் இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ வந்து மென் வந்து சொசைட்டி வைஸ் பார்க்குறப்பே வந்து நிறைய இடங்கள்ல நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து வேலைகளில் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது தெரியும், வேலை தேடுறதுல எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும், வேலை கிடச்சதுக்கப்புறம் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும், வேலை சரியாக செய்யலைன்னா அந்த வேலை போச்சுன்னா அதனால எவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்றது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னா பையனுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஸோ இப்போ ஓகே சொசைட்டி வெளியில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து மென் ஆர் ஆல்வேஸ் கெட்டிங் டிஸ்ரெஸ்பெக்டட். இது ஓகே தான். டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போகிறப்போ வந்து நான் அந்த டைம் தெரியாமல் லேட்டாக போயிட்டேன்னா, அப்போ வந்து நான் கேப் இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸில் தான் போய் ஆகணும். பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து பேக்கை மாட்டிக்கிட்டு அவர் வந்து கை உடஞ்சிருச்சு. அவருக்கு அந்த ஸ்ட்ராப்லாம் போட்டு உக்காந்துட்டு இருந்தார். உக்காந்துட்டு இருக்க பார்த்தா அந்த லாஸ்ட் சீட்ல வந்து மகளிர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, மகளிர் நார்மல் பஸ் தான் அந்த டைம்லாம், 2022 அந்த 23 அந்த டைம்ல. ஸோ உட்காந்து இருக்கும் போது அப்பயே அந்த மகளிர்ன்ற போர்டு இருக்கும் அந்த இருக்கும். அவர் வந்து உட்காந்துருந்தாரு. ஸோ பேக் மட்டும் உட்காந்துருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் அவர் கை அடிபட்டிருக்கு, அவர் கை வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்குன்றது தெரியும். அந்த பேண்டெல்லாம் போட்டு ஸ்ட்ரிப்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு லேடி வந்தாங்க. வந்து நீ ஏன் தெரியுது லேடி சீட்டுன்னு சொல்லி அவர் எழுப்ப வச்சிட்டாங்க. அவர் ஏன் அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, ஏன் உனக்கு அறிவு இல்லையா, லேடி சீட்டு தானே இது, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவரை வந்து அவர் ரொம்ப எம்பாரஸ் ஆகி, எனக்கு கை அடிபட்டிருக்கு அதனால தான் மேம் உட்காந்தேன், இல்லை நீங்கள் வேற எங்கேயா போய் உட்காருங்கன்னு சொல்லி அவர் எழுப்பி நிற்க வச்சு, அதுக்கப்புறம் அவர் வந்து உட்காரவே இல்லை. அவர் ஸ்டாப் வர வரைக்குமே வந்து அவர் நின்றுட்டு தான் போயிருந்திருக்காரு. ஸோ இதுவே வந்து ஒரு லேடிஸோ வந்து ஒரு ஜென்ஸோட சீட்டில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா
நீ ஏந்திரின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏந்திரிக்க மாட்டாங்க. நான் ஒரு பொண்ணு தானே. ஸோ ஈக்குவாலிட்டி பேசுகிறவங்களுக்கு இங்கே ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இருக்காது. ஈக்குவாலிட்டி இருக்கு. எனக்கு இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது எனக்கு. ஆமாம். ஏன்னா நான் ஒரு பஸ்ஸில் கூட வந்து ஒரு பையன் உட்கார, ஏன்னா பெண்கள் எந்த இடத்துல ஆண்கள் எழுதின ஆண்களுக்கான சீட் இல்லை. அப்படி மேலே போனால் நம்ம வந்து கண்டக்டர் மேலேயோ இல்லை வந்து பஸ் டாப் மேலே ஏன்னா அதில் ஏற மாட்டாங்க அவங்க. ஏன்னா எல்லாருமே எலிட்டாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாமே எலிட்டாக இருப்பாங்க. ஸோ மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எந்த மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. அதாவது ஒரு மென்ன்றது வந்து நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பாய் கன்வெர்ட் டு மென். அதாவது பாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கவலையுமே இருக்காது அவனுக்கு லைஃப்பில் வந்து. எந்த ஒரு இப்போ நாங்களாம் மென்னாக இருக்கிறதுனால எங்களுக்கு அது ஸ்கூல் ஃபேஸ் அப்படின்றதா, அதுதான் பாய் ஃபேஸே. ஸ்கூல் ஃபேஸ் தான் நம்ம செம்ம, அதாவது எல்லா மென்னாலையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும். செம்ம ஜாலியாக இருப்போம், செம்ம என்ஜாயாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு எல்லாமே ஒரு பயங்கரமாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்கூல் டைம் முடிஞ்சிட்டு அந்த காலேஜ் டைமில் இருக்கிறப்ப வந்து சிலருக்குலாம் இப்போ இன்ன வரைக்குமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு க்ளோஸ் தான். ஆனால் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இல்லை. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இல்லை. அந்த ஒரு பீரியட் இருக்கும். அந்த போக போக நம்ம வந்து ஒரு ஒர்க், காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போகிறப்போ அந்த டைமில் வந்து எவென்ச்சுவலாக வந்து எல்லா பாயுமே வந்து மென்னாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவான். அப்படி இருக்கிறப்போ வந்து மென் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சைல்டுல இருக்கிறப்ப எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோமா. மென் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உன் ட்ரீமை நீ விட வேண்டியதாக இருக்கும், உன் ஆசைகளை விட வேண்டியதாக இருக்கும், எல்லாமே நீ விட்டுருவ. அதாவது லிட்டரலாக சொல்ல போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து புல்லட் பைக் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் குழந்தையா இருக்கிறப்ப எங்கள் அப்பா மடியில் உட்காந்துட்டு போகிறப்ப என்னோட ட்ரீம் பைக் அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பிள்ளையானோடனே நீ இந்த வண்டியெல்லாம் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நான் 12th வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பைக் வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா காலேஜ் போகிறப்ப வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் போயிட்டேன் அப்படின்னா நீயே வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாங்கிக்கலாமேடா, இன்னொரு வருஷம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா டோட்டல் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து புஷ்லாம் கிடையாது, அது வந்து என்னோட கடமை. ஆமாவா, என்னோட கடமை. அப்பாவை நான் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஸோ நான் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போகிறப்போ என்னோட ட்ரீமார்க்கோட பைக் வந்து அந்த இடத்துல சதிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பிறக்கும். அதுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அப்படியே ஓயிடும் வாழ்க்கை. டில் எண்டு என்னோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பையன் வேலைக்கு என்டர் ஆயிட்டாலே அவனோட லைஃப் வந்து அடுத்தவங்களுக்காகவே தான் இருக்குமே தாண்டி அவனுக்காண்டி அப்படி எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக வந்து எங்கள் அப்பாலாம் வந்து அந்த டைமில் இருக்கும்போது அவர் புது செருப்பு வாங்கிக்க மாட்டார், புதுசாக துணி வாங்கிக்க மாட்டார். எல்லாருக்குமே, அதாவது எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், பட் ஆனால் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு. இப்போ அவர் வாங்கினா கூட வந்து ரொம்ப சீப்பாக ரேட்டு கம்மியாக தான் வாங்குவார். எனக்கு வந்து என்ன, நான் ஒரு அந்த 11th 12th படிக்கிறப்போ அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா வந்து வில்லனா தெரியும். எனக்கு அந்த மாதிரி தெரியிறப்போ வந்து எங்கள் அப்பா, என்னப்பா நீ சும்மா எப்போ பார்த்தாலும் கம்மியான ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து எதுவும் பண்ணிக்க மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் நான் கேட்பேன். கேட்கும் போது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு போயிடுவார். எனக்கு அது அப்போ புரியல. ஆனால் இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொடுக்குறப்ப தான் வந்து நம்ம இப்போ நம்மளால ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறது. லிட்டரலி வந்து நானும் இவனும் வந்து ஒரு 3 மாதம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சேலரி போட்டு ட்ரெஸ் எடுக்க போகணும்டா, 3 மாதம் பிளான் பண்ணிருக்கோம். சேலரி போடுவாங்க மச்சா, நேராக வந்து இந்த மாதிரி இந்த கடையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்காமா, நேராக அங்கே போய் 3 ஷூ எடுக்கணும், 4 சட்டை எடுக்கணும், 10 பேண்ட் எடுக்கணும். பிளான்லாம் இருக்கும். ஆனால் 3 மாதம் இந்த மாதம் பிளான் பண்ணியிருக்கோம், இந்த மாதம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ அதான் அந்த காலேஜில் கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கெல்லாம் போயிட்டு போனால் டோட்டலாக வந்து மென் அப்படின்ற வந்து டோட்டலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சாங்க. ஆமாம். அந்த இடத்துல வந்து நான் எங்கள் அப்பா, எனக்கு ஆக்சுவலி இப்போ எங்கள் அப்பாவோட ஃபீலிங் எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாக, அதாவது அவர் சொல்லலாம் கூட நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கு. அப்போது நான் யோசிக்கிறப்போ வந்து ஒரு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்குல்ல. இப்போ அப்படியே ஃபேமிலி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம எடுத்து வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஆண் வெளியில் எப்படி இருக்கான்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆண் வந்து சம்பாதிக்கலை, ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதோட காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பர்சன் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுடாக இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு ஆம்பளையாக தான் இருக்கும். ஒரு பர்சன் அவனோட ஃபீலிங்ஸை வெளியே சொல்லிக்கவே கூடாதுன்றது பார்த்தா ஒரு ஆணாக தான் இருக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு ஆண் அழுதானாலே அவனை வந்து அவன் என்னடா இவ்வளோ வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டேகை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி ஒரு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னாலுமே வந்து அது பொண்ணு மேலே தவறாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ வந்து தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தாரு, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிருந்தாரு. அப்போ வந்து அந்த அவர் அவர் 2 பேருமே ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிருந்தாங்க. திடீர்னு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்தவொடனே என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, நீ ஒரு ஃபெமினிஸ்ட், நீ ஒரு பெண் அப்படின்றப்ப நீ ஒருத்தருக்கு அடங்கி இருக்கக்கூடாது, நீ வந்து திமிழி எழு, அடங்காமரு அத்துமீறு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணை தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டதுக்கு அப்புறம் வந்து ஆனால் அஃபெக்ட் ஆனது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். என்னன்னா ஃபீல் பண்ணுறது சரி, அதை நினச்சி கஷ்டப்படுறது சரி, கடைசியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் தான் டார்ச்சர் பண்ணி பார்க்கவே ஒரு மாதிரி ஏடா குணமாக இருக்கான், இவன் தான் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை இது பண்ணிட்டான் அப்படின்னு. இது சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆனாலே அந்த பொண்ணு மேலே இருக்கிற மைனஸ் யாருமே கேட்கவே மாட்டாங்க. இவன் ஏன் பண்ணா அப்படின்னு. அந்த பொண்ணு டாக்ஸிக்காக இருக்கலாம், அந்த பொண்ணு உண்மையாக கீதாவாக இருக்கலாம், எப்போ வரீங்க அப்படின்றதா இருக்கலாம். ஸோ கேர்ள்ஸ் மட்டும் டாக்ஸிசிட்டி, இவன் வந்து பயாஸ்டாக இருக்கான், இவன் வந்து டார்ச்சர் பண்ணுறான், இவன் வந்து லவ்வர் அருண் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேசுகிறாங்க. ஏன் ஒரு பொண்ணு டாக்ஸிக்கா இல்லையா, ஒரு பொண்ணு பயாஸ்டா இல்லையா? இவெல்லாம் நல்லா அடிபட்டுருக்கிறான் அந்த விஷயத்துலலாம். ஏன்னா நான் லவ்வே பண்ணது கிடையாது, இவன் தேவையில்லாம பேசுகிறான். எனக்கு லவ் பண்ணது கிடையாது, எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்கல, ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஆள். ஓகே, அதனால ஆரோட வந்து 7ஆம் தேதி லீவ் எடுக்க மாட்டான். லீவ் எடுத்தான் அப்படின்னா அவனை செருப்பான் அடிப்பேன் ஆரோட. அதே இந்த இடத்துல நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெயின்ன்றது உமனுக்கு மட்டும் இல்லை, அபியூஸ்ன்றது உமனுக்கு மட்டும் இல்லை, பிரச்சனைன்றது உமனுக்கு மட்டும் கிடையாது. அஸ் அ மென்னுக்கும் வந்து உமனுக்கு இருக்கிற அதே பிரச்சனை ஒன்னே ஒன்று மட்டும் எங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வலி இல்லை, அது வலி இருக்கு. இதையும் பீப் போட்டுறாதே செஞ்சு. ஓகேவா? அதுக்கு பதிலாக இன்னொரு வலி இங்கே ஒரு டங்குன்னு இந்த சுண்டு வரல வச்சு டங்குன்னு இடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வலி உயிர் போயிடும். இந்த வலி வந்து அதுக்கு அந்த வலி போகணும் அப்படின்னா 10 தடவை உட்காந்து எழுந்திரிக்கணும், 15 தடவை உட்காந்து எழுந்திரிச்சு அந்த பெயின் போனால் தான் எனக்கு உசுரே வரும். அந்த மாதிரி இதை பைக் R15 பைக் எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும்ன்றீங்கல்ல, பசங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிரேக் நான் அடிச்சேன் அப்படின்னா நேரா போய் சொருகுவான், மேலே வந்துடும். நான் இறங்கி பார்க்கணும் உடஞ்சிருக்கா இல்லை இருக்கா அப்படின்றத பார்க்குற அளவுக்கு பசங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஸோ பெண்களே தயவு செஞ்சு பசங்க ஜாலியா இருக்காங்க, பசங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க, பைக் ரைடு போறாங்க ஜாலியா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவன் வலி அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆஸ்ட்ரிச் போடுற முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வலி என்னன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மறுபடியும் அடுத்தது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தி நம்ம வந்து பேசலாம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறோம். டாடா, பாபாய்.